ஹலோ ஐரா ஸ்குவாட்ஸ். இந்தியாவில் ரொம்ப பெரிய ஸ்டாச்சுஸ் இருக்குது. பட் கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் ஸ்டாச்சு அது நெக்ஸ்ட் லெவல். 133 ஃபீட் ஹைட். அது ஜஸ்ட் ரேண்டம் நம்பர் இல்லை. திருக்குறளில் இருக்க 133 சாப்டர்ஸ் சிம்பிள். இன்ஜினியரிங் ப்ளஸ் மீனிங் ரெண்டும் மிக்ஸ். ஆனால் நம்ம டவுட் என்னன்னா, 3 சைடில் சி, வேவ்ஸ், விண்ட்ஸ்டார்ம். இந்த ஸ்டாச்சு எப்படி நிற்குது? சாலிடா. ஃபவுண்டேஷன் தான் ஹீரோ. இந்த ஸ்டாச்சு ஒரு ராக் ஐலாண்ட் மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக கிரானைட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரானைட்னா என்ன? ஸ்ட்ராங், ஹெவி, கரோஷன் ரெசிஸ்டன்ட் பண்ணும். சால்ட் வாட்டர் இருந்தாலும் நான் லாங் டைம் ஸ்டே பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி என்னென்னா, இது ஒரு சிங்கிள் பீஸ் ஸ்டாச்சு இல்லை, தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளாக் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஈச் பிளாக் கேர்ஃபுல்லாக கட் பண்ணி இன்டர்லாக் பண்ணியிருக்காங்க, லைக் லீகோ. பட் இங்கே மிஸ்டேக் பண்ண சான்ஸே இல்லை. இது லீகோ இல்லை, இது லைஃப். ஸ்டீலில் கன்ஸ்ட்ரக்ஷனாக ரொம்ப கஷ்டம். வேவ் டிஸ்டர்ப் பண்ணும், விண்ட் ஸ்டார்ம் அடிக்கும், மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்க? ப்ராப்பர் பிளானிங், ஸ்டேஜிங் ப்ளஸ் சேஃப்டி. பேசிக்கலி சைட் கண்டிஷன் டஃப்னா இன்ஜினியர்ஸ் டஃபர்ஸ். ஸ்டாச்சு கீழே இருக்க பேஸ் பார்த்தீங்களா, அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். லோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ஸ்டாச்சு காமாக இருக்கும், நோ ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்டாச்சுவில் இருந்து நமக்கு என்ன லெசன்? லொக்கேஷனுக்கு அடாப்ட் ஆகணும். சி ஏரியானா கொரோஷன் திங்க் பண்ணணும், விண்ட் ஜாஸ்தினா ஸ்டெபிலிட்டி திங்க் பண்ணணும். ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷனில் கூட என்விரான்மெண்ட் கன்சிடர் பண்ணி சேஃபாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கன்னியாகுமரி போய் திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்த்தா ஜஸ்ட் இதை பற்றி திங்க் பண்ணுங்கள்.